தமுக்கம் மைதானத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் கேட்கலாம். வீரமணிகண்டன், இரவு கடந்த போராட்டம், தமுக்கம் மைதானத்தில் இரவு கடந்த போராட்டம் எப்படி இருந்தது? பிரதமர் முதல்வர் சந்திப்பு குறித்து போராட்ட களத்தில் இருப்பவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தமுக்கம் மைதானத்தை பொறுத்தவரை இரவு முழுவதும் அதாவது ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம் ஏற்பட்டதே இருந்தது. ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது நீங்களே பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஐடி ஊழியர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் தங்கள் உடல் முழுவதும் காளைகளை, ஜல்லிக்கட்டு காளைகளை உடல் முழுவதும் வர்ணம் பூசி தற்போது நம்மளுடைய நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். இந்த தற்போது உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த உடல் முழுவதும் இந்த வர்ணம் பூசிருக்கீங்க. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழக முதல்வர் பிரதமர் சந்திப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்திப்பை பற்றி என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த மாணவர்களோட போராட்டம் வெற்றி அடையணும். இத்தனை ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையுமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தான் பண்ணுறாங்க. இது நாங்கள் ஒன்றும் புதுசாக கேட்கல, எங்களோட பாரம்பரியத்தை கேட்குறோம், எங்களோட உரிமையை தான் கேட்குறோம். நாங்கள் புதுசாக வேற எதுவும் கேட்க விரும்பல. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், வேற எதுவும் எங்களுக்கு வேணாம். சிவரஞ்சன், நீங்களே கேட்டிருப்பீங்க, நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இருந்தாலே போதும் எங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக. அதே போல சென்னையிலிருந்து ஐடி ஊழியர் நம்மளிடம் வந்திருக்காரு. அவருடைய தனது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் தமிழன் என்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவதை ஜல்லிக்கட்டு காலை படங்களை ஓவியமாக நம்ம உடலில் வளைந்து தற்போது போராட்ட காலத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். நீங்க சொல்லுங்க ஜெகன், தற்போது நீங்க சென்னையிலிருந்து இந்த போராட்ட காலத்துக்கு வரதுக்கான காரணம் என்ன? ஜல்லிக்கட்டுன்றது ஒரு தமிழரின் அடையாளம். அதை தான் நான் இப்போ என்னோட நெஞ்சிக்கிட்ட நான் பச்சை குத்தி இருக்கு இது மாதிரி ஹார்ட் போட்டிருக்கேன். நாங்கள் புதுசாக ஒரு அமைப்பை இப்போ உருவாக்கி அதுக்காக நாங்கள் போராட்டம்லாம் பண்ணலை. நாங்கள் இது எங்களோட தமிழரோட பாரம்பரியமான ஒரு விஷயம். இது எங்களுடைய மூதாதையர், என்னுடைய முன்னோர்கள் படிப்படியாக கொண்டுட்டு வந்த விஷயம். நாங்கள் அதுக்கு தான் போராடுறோமே தவிர இப்போ புதுசாக ஒரு அமைப்பு கொண்டு இது வேணாம் அது வேணான்னு சொல்கிற லெவலுக்கு நாங்கள் ஒன்றும் ஒரு முட்டாள்கள் கிடையாது. நாங்கள் எல்லாருமே படிச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு. எங்கள் மூதாதையர் சொல்கிறாங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அப்படின்னும் போது இதை எங்களால் விட்டு கொடுக்க முடியாது. இது தமிழரின் அடையாளம். இதை நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற செய்வோம். அதுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவோம். ரஞ்சனி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போ ஜெகன் கூறியது போல தங்களுடைய அடையாளம் என்பது ஜல்லிக்கட்டு தான். பிரதமர் முதல்வர் சந்திப்பு என்பது நிரந்தர தீர்வாக இருக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு இந்த நிரந்தர தீர்வு தான் இந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று நம்மளிடம் கோரிக்கை வைத்திருக்காங்க. சிவரஞ்சனி.